வணக்கம் நண்பர்களே, அடங்காப்பற்று யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கும் நாங்கள் ஒரு அருமையான காணொலியைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு கவிதை நூல் வெளியீடு, கரையை தேடும் மலைகள் எனப்படுகின்ற ஒரு கவிதை நூல் வெளியீடு. செழுங்கவி என புனைப்பெயர் கொண்ட கவிஞர் துரையரசன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையாகவே அவர் ஒரு வயது முதிர்ந்த கவிஞராகத்தான் இருக்கிறார். இப்படியான பல நூல்களை வன்னிக்கு தந்து கொண்டிருக்கிறார். வாங்கோ வீடியோக்குள்ளே போய் இவருடைய நூல் வெளியீடு, இவருடைய கவிதைகள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். தற்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது. எனவே கவிதை நூல் வெளியீட்டுக்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்று அனைவருக்குமான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற எங்களுடைய ஒட்டுசுடான் பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் உயர்திலே நிஷாந்தன் அவர்கள் தற்பொழுது வருகை தருகிறார்கள். எனவே நாங்கள் அவரது வருகையை தொடர்ந்து இந்த நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிப்போம். தொடர்ந்து சுடரை ஊற்றி வைப்பதற்காக இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒட்டுசுடான் பிரதேச செயலாளர் உயர்திரு நிஷாந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள சுடரை ஏற்றி வைப்பதற்காக ஒட்டுசுடான் ஞானகலா அரிசி ஆலையினுடைய உரிமையாளர் அண்ணர் கணவரி பிள்ளை குட்டியண்ணர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து சுடரை ஏற்றி வைப்பதற்காக ஈழத்தின் புகைப்புத்த கவிஞரும் 1000 கவிஞர்கள் அதன் மங்கா புகழுக்காகவும் தங்கள் இன்னுயிரை இந்த அத்தனை பேருக்காகவும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. வன்மொழி வாழியவே ஏழடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழலில் நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதல். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நடைபெற இருப்பது வரவேற்புரை. வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக பிரதேசத்தினுடைய இளம் கவிதாயினி செல்வி ஜீவேஸ்வரன் புரியரசி அவர்களை அழைக்கிறேன். தமிழ் அன்னைக்கும் முதல் வணக்கம். இங்கு வீட்டிற்கும் மனிதருக்கும் எனது மறுபோடு வாழும் காலத்தும் நிகழ்வுகளை கவிதை வழியில் படிக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலை சாய்த்து எனது வரவேற்புரையை தொடர்கின்றேன். எமது அழைப்பை ஏற்று பிரதமராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு நிஷாந்தன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம்.
திட்டத்தை உருவாக்கி என்னுடைய பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல இப்பொழுது இருக்கின்ற ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசம் எல்லை கிராமம் பட்டிக்குடியிருப்பு. எனவே இந்த இடங்களை நாம் செல்லுகின்ற போது அந்த இருக்கின்ற ஒவ்வொரு பிரதேசங்களும் எவ்வாறு மாற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கவிதை வெளியீட்டில் இந்த ஐயாவுடைய கவிதைகள் வெளியாக போகின்றது. இதுக்கு ஒரு வாழ்த்து செய்தி தர வேண்டும் என்று கேட்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த வயதிலும் தான் கற்றுக்கொண்ட விடயங்களை இந்த சமூகத்துக்கு பாய்ச்ச வேண்டும் என்பதால் அவருடைய இந்த நகர்வு அமைந்திருக்கின்ற இந்த வகையிலே மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே இந்த அவையிலே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் மிகவும் காத்திரமான உள்ளங்கள். எதிர்காலத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே கலை இலக்கியங்கள் வளர வேண்டும். அதற்கு நாங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த மண்டபம் என்பது மிகவும் ஒரு புனிதமானது. இந்த மண்டபத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் புனிதமானதாக இருந்த காலங்களிலே அமைந்து எங்களுடைய பிரதேசத்திலே வளங்களை சேர்த்துக் கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்வினை இங்கே ஒழுங்கமைத்து கொடுப்பதற்கு எங்களுடைய பிரதேச செயலர் அவர்கள் வசதிப்படுத்தினார்கள். அதற்கு மிகவும் இந்த நேரத்தில் என்னுடைய தலை சாய்த்த வணக்கங்கள் மீண்டும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறேன். எனவே இது இன்னும் சிறப்பாக அமைந்திருப்பதற்கு இந்த குடும்பங்களை நாளாக மாறி இருக்கின்றது. இன்னும் இதை வெளிக்கூட்டுவதற்கு சில சின்ன ஒரு பிறவாரிலும் இருந்தாலும் விரைவாக இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து செல்ல இருக்கின்றோம். இந்த நிகழ்வை கூடிய அதற்கு இந்த நேரத்தில் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லும் கவி என்பது செம்மையான கவியென பொருள். எனவே பல 10 வருடங்களாக தனது வயது அனுபவத்தை வைத்து செழுமையான கவிதனை படைத்து தருகின்ற செல்லுக்கவி துரையரசன் அவர்களை பாராட்டுகின்ற ஒரு நன்னாள். அவரது அந்த புத்தகத்தை வெளியிட்டு வைக்கின்ற ஒரு தீர்மானம். கடந்த காலங்களிலே ஒரு சுட்டானில் குறிப்பிட்ட காலத்தில் சில புத்தகங்கள் வெளிவந்தது. முல்லை கவிதைகள் என்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்றவர்களை சேர்த்து ஒரு கவிதையை நான் செய்திருந்தேன். தொடர்ந்து கண்ணகி மைந்தன் என்னுடைய கிராம சபையாளர் ரஜினகுமார் அவர்கள் கலந்து வெளிவந்த ஒரு புத்தகத்தை தந்திருந்தார். தொடர்ந்து யாழ் வாய்சன்னா அட்டாளை கனவுகள் என்ற ஒரு புத்தகத்தை தந்திருந்தார். தம்பி பார்த்திபன் சட்டத்தரணி பார்த்திபன் கட்சியை முல்லை பார்த்தா என்ற ஒரு புத்தகத்தை தந்திருந்தார். புதைப்பெயர் முல்லை பார்த்தா. தம்பி தஸ்கின் அதர் என்ற ஒரு கவிதை புத்தகத்தை தந்திருந்தார். பின்னர் தம்பி வினோ சமணகுலத்தில் இருந்து அம்பல் என்ற ஒரு புத்தகத்தை தந்திருந்தார். இடையே சைவப்புலகர் திராவிடனுடைய புத்தகங்களும் இருக்கின்றன. பாமாலைகளிலிருந்து சைவ பாமாலைகள் வரை புத்தகங்கள் இருக்கின்றன. தற்பொழுது திருவூற்றி மகிமை அண்மையில் வெளிவர இருக்கிறது. இப்படி ஒட்டுசுற்றானிலே நாங்கள் புத்தகங்களை அண்மை காலங்களில் அதிகளவில் வெளியிட்டு வருகிறோம், வெளியிட இருக்கின்றோம். சிறப்பு என்னென்றால், இன்றைய நிகழ்வின் சிறப்பு என்னென்றால், இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு மூத்த கவிஞரை பாராட்டி பிரதேச செயலகம் இந்த இடத்தினை தந்திருக்கிறது. ஒரு அழகான அற்புதமான துடிப்பான ஒரு இளவலை நாங்கள் பிரதேச செயலாளராக பெற்றிருக்கின்றோம். எனவே சகலவிதமான ஒத்தாசைகளும் மொழிக்கு முதல் வந்த என் உயிரிலும் மேலான அமுதான தமிழுக்கு என் இனிதான முதல் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் கத்தெடுத்த தாய் மண்ணுக்கும் மறுவணக்கம். இனிமேல் தான் எனது உரையில் தொடக்கம். இன்று செல்கவி துரையரசனின் கரையை திருடும் அலைகள் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூல் வெளியீட்டு விழாவினை மிகவும் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என் பெருமதிப்புக்குரிய தமிழாசான் முல்லைத்தீவன் சார் அவர்களுக்கு தலை சாய்த்து இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக ஒளிர்வதற்கு தனது வருகை மூலம் ஒளியூட்டிக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர்
நமது மதிப்பார்ந்த பிரதேச செயலாளர் டி. நிசாந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த கவிதை நூலை படைத்து விருந்தளிப்பதற்காக இங்கே நம்மோடு வீட்டிருக்கின்ற திரியரசன் ஐயா அவர்களுக்கும் இந்த அவையில் தங்களுடைய பிரசன்னங்களை உறுதி செய்து மேலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற புதிய ஞானகர அரசியல் ஆலையின் உரிமையாளர் மதிப்பார்ந்த இக்கணவதிப்புடைய பங்கெடுப்பதற்காக அட்டாளைக்கிழமைகள் ஜான் வாய்சன் அவர்களையும் அதே போல அதர் நூலினுடைய ஆசிரியர் தம்பி தஸ்லீம் அவர்களையும் சைவப்புலர் திலகானந்தன் அவர்களையும் அதே போல எங்களுடைய அம்பை நூலினுடைய ஆசிரியர் வினோத் அவர்களது தாயாரையும் இவர்கள் இந்த பிரதேசத்திலே அன்னை காலங்களிலே புத்தகங்களை வெளியிட்டவர்கள். இந்த புத்தகத்திற்கான முழுமையான நிதி அனுசரணையை ஐயாவுடைய புதல்வன் நபியரசன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தந்தைக்கு மகன் ஆற்றும் செயல் முழுமையாக அந்த புத்தகத்துக்குரிய பணத்தினை மகன் வழங்கி இருக்கின்றார் நபியரசன். எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேசத்தினுடைய எழுத்தாளர்களோடு வித்யாபுரம் ஐயாவினுடைய வித்யாபுரம் கிராம சேவையாளர் அவர்களையும் நாங்கள் அன்போடு கிடைக்கின்றோம். வித்யாபுரத்தினுடைய கிராம சேவையாளர் அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி சோதனை அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு நாங்கள் இந்த நூல் வெளியீட்டை நடாத்தி இருக்கின்றோம். எனவே ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தை இந்த பிரசவத்தை நாங்கள் பெருமதியுடன் வெளியிட்டு வைக்கின்றோம். செவன்கவி திரியரசன் அவர்களுடைய அலையை தேடும் கலையை தேடும் அலைவனம் கவிதைகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரதேச செயலாளர் அடுத்துடைய திரு நிசாந்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக பிரதமர் விருந்தினர் நூலாசிரியர் நிலையிலே இருக்க பிரதமர் விருந்தினர் நூலாசிரியர் மற்றும் கலாச்சார உத்தியோகத்தர் நிலையிலே இருக்க நாங்கள் முதல் பிரதியினை வழங்கி வைக்க இருக்கின்றோம். முதல் பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக பிரதேசத்தினுடைய சமூக சேவகர் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அன்னை காலம் தவிர யுத்த காலத்திலும் பல உதவிகளை செய்த என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய திரு இ. காதல் பிள்ளை குட்டியவர் அவர்களை முதல் பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். தலைமையின் நன்றியுடைய மீறிய செயலாக நான் இந்த கல்வியாக மன்னிப்பு கோரிக்கொண்டு மேலதிகமாக என்னுடைய நன்றியை வழங்கியுள்ள அவை ஏற்றுக்கொள்ளும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆரம்ப காலத்தில் எனது கவியாற்றலை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் வழங்கிய தினப்புயல் நன்றி மறப்பது நன்றன்று நன்றற்றவை அன்றே மறப்பது நன்றென்று வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க நன்றி மறவாமை தன்மையை நன்றி உரையின் ஊடாக வெளிப்படுத்துகிறேன். ஆரம்ப காலத்தில் இருந்து கவியாற்றலை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் வழங்கிய பத்திரிகைகள் தினப்புயல், வானவில், உதயசூரியன், வலம்புரி, தமிழர் ஆகிய பத்திரிகைகளுக்கு நான் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். மேலும் பாத்திரங்களாக வெளிவந்த எனது கவிதைகளை பாராட்டி என்னை ஊக்குவித்த பல ஆசான்கள் இருக்கின்றார்கள். எல்லோரையும் தனித்து விழித்து கூற முடியாது. இருந்த போதிலும் அவர்களுக்கும் இந்த இடத்திலே எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். எனது கவிதை நூல் வடிவில் கொண்டு வந்து கவிதை உலகிற்கு என்னை தரம் பதிக்க இங்கு மூவர் காரணமாக இருந்தால் அந்த மூவர் பேரை விழிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இருந்தது. விழிக்காமல் விட்டால் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் இழப்பதாக புரிந்துவிடும். அதில் பிரதானமாக முல்லை ஜீவன்
ஆசான் அவர்களுக்கும் சைவ புலவர் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் எனக்கு ஒரு கதை எனக்கு சொன்ன ஒரு விடயத்தை நான் இங்கே சுட்டிக்காட்டணும். அவர் இளமையாக இருந்தாலும் அவரோட பாதத்தை தொட்டதுக்கான காரணமே அதுதான். முதுமை வந்தால் கூட பரவாயில்லை, இளமையானவர்கள் வழிகாட்டுவார்கள். அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குவதில் எந்த தவறும் இல்லை என்பதை இந்த சபைக்கு நான் சுட்டிக்காட்டி அவர்களை ஊக்கப்படுத்தினார். உங்களுடைய பொதுப்பணி எந்தளவு முன்னுரிமைப்படுத்தி ஓடுகிறீர்களோ நீங்கள் தடம் பதிக்க வேண்டுமானால் உங்கள் கவிதையை வெளியே கொண்டு வாருங்கள், அன்று தடம் பதிக்கப்படும் என்று சொல்லி கூறினார். அவருடைய பொன்னான வாக்குகளை இருக்கு பல தலைமைகளுக்கு முன்னால் இருந்து இந்த நன்றிகளை சொல்வதில் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அவருக்கு சிறப்பான நன்றிகள். அதை விட கவிதை எழுதி கொண்டு பத்திரிகை கடையை வச்சிருக்கேன் என்று சகோதரன் அங்கே வந்து அவர்கிட்ட காட்டுவேன். எழுத்துப்பிள்ளைகளை சுட்டி, ஆனால் ஏற்கனவே இந்த கவிதையை இந்த கல்வியை பற்றி சுட்டிக்காட்டியிருந்து எழுத்துப்பிள்ளைகளை சுட்டிக்காட்டி இப்போ இந்த எழுத்து மாற்றது உடனே அதிகமாக பத்திரிகை என்று சொன்னால் ஏனைய பத்திரிகைகளை விட எமது களத்திலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து பலமுறை பத்திரிகைக்கு என்னுடைய சிறந்தார்த்த நன்றியை கூற வேண்டும் என்று அதிக கவிதைகளை அந்த பத்திரிகை உண்டாகவே நான் வெளிக்கொண்டு வந்திருந்தேன். அந்த கவிதை ஆசிரியர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் இந்த இடத்துல